Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளான கனவா மீன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதை நம்ம ரொம்ப சிம்பிளா கம்மியான இன்கிரிடியன்ட்ஸை வச்சு குறைவான நேரத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்காக நான் 1/2 கிலோ கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது நல்ல கலர் கொடுக்கும். தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு 30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற விட போகிறோம். இப்போ பாருங்கள் 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரையிங் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த கனவா மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மீன் ஃப்ரை ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 15 to 20 மினிட்ஸில் நமக்கு ஃப்ரை ஆகிடும். இந்த எண்ணெயிலேயே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. அந்த மீன்லேருந்து எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிருக்குன்னு. நம்ம எந்த விதமான தண்ணியும் சேர்க்கல. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக கறிவேப்பிலை தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனவா மீன் வறுவல் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸுக்கெலாம் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.